இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 28 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார். நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். திரு வருகை காலத்தினுடைய 3ஆம் வாரத்தில் நாம் பயணிக்கின்றோம். இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எளிய மக்கள், பாவிகள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களெல்லாம் திருமுழுக்கு யோவானை நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய அழைப்பிற்கு ஏற்றாற்போல மனம் மாறி திருமுழுக்கு பெற்றார்கள் என்று சொல்கிறார். ஆனால் அதே வேளையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய யூதர்கள் திருமுழுக்கு யோவானை நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதையும் ஆதங்கத்தோடு பதிவு செய்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மிடத்திலும் நம்மை ஏற்றுக்கொள்பவர்கள் உண்டு. நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளக்கூடிய நபர்களும் உண்டு. நம் மத்தியிலே, நம் அருகிலே இதுபோன்ற மக்கள் கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கலாம். இது வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தம். இதை புரிந்து கொண்டு நாம் கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். திருமுழுக்கு யோவானையும் ஒரு கூட்டம் பாராட்டியது, ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம் ஆண்டவர் இயேசுவையும் ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டது, ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்மையும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். நாம் இவற்றிற்கு மத்தியிலே கடவுள் நமக்கு என்ன ஒரு கடமையை கொடுத்திருக்கிறாரோ, வேலையை செய்ய சொல்லியிருக்கிறாரோ, அதை நாம் திறம்பட செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி அருமையான ஒரு நிகழ்ச்சியை எடுத்து சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய 2 புதல்வர்கள், இருவருமே தாங்கள் சொல்வது ஒன்றும் செயல்படுவது இன்னொன்றுமாக இருந்தாலும் ஒரு நபர்
ஆம் என்று சொல்லுகிறார், ஆனால் வேலையை செய்யவில்லை. இன்னொருவர் இல்லை, முடியாது என்று சொல்லுகிறார், ஆனால் செய்து விடுகிறார். எனவே அந்த வேலை செயல் செய்த நபரை இங்கே பாராட்டுவதைப் போல நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை, கடவுள் எப்பொழுதும் நம்முடைய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நாம் வாக்குறுதி கொடுத்துவிட்டால் மட்டுமே போதும் என்று பல நேரங்களிலே நாம் நினைத்து விடுகிறோம். ஜெபம் செய்துவிட்டால் மட்டுமே போதும் என்று நினைத்து விடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து விட்டால் மட்டுமே போதும் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. அதற்கு நாம் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். நாம் சொன்னதை செய்து முடிக்க வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை மீறாதவர் பேறு பெற்றோர் என்று திருப்பாடலிலே நாம் வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, செயல் கடவுளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுத்த வாக்குறுதியை வாழ்ந்து காட்டுகிறோமா? திருமணத்தில் திருமண தம்பதியினர் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அழைத்தல் வாழ்க்கையிலே தலைமை பொறுப்பில் இருப்பவர்களிடத்திலே அழைக்க பெற்றவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அந்த கொடுத்த வாக்குறுதியை இன்று காற்றில் பறக்கவிட்டு செயல் வடிவம் கொடுக்காமல் இருக்கிறோமா? அல்லது நாம் உண்மையிலேயே கொடுத்த வாக்கிற்கு ஏற்றார் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இது மனிதர்கள் முன்பாக கொடுக்கக்கூடிய வாக்குறுதி மட்டுமல்ல, கடவுளிடத்திலும் நாம் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம். ஒன்றல்ல, பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை செய்து கொடுப்பவர். அவரை போல நாமும் வாக்கு பிறழாமல் கொடுத்த வாக்குறுதியை வாழ்ந்து காட்டுகிற பொழுது நன்று நன்று நல்ல பணியாளரே என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக கடவுள் ஆசீர்வதிக்கிறார். இதோ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், உடன்படிக்கை செய்து கொண்ட மக்கள் திருமுழுக்கு யோவானை ஏற்றுக்கொள்ளாமல் தவறான பாதையில் செல்கிறார்கள். ஆனால் பாவிகள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களோ மனம் மாறி தாங்கள் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்கிறார்கள். ஆண்டவரை தேடி வருகிறார்கள். இறைவாக்கினுடைய எச்சரிக்கைக்கு செவி கொடுத்து தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். நினிவே நகரத்திலே இறைவாக்கினர் யோனா அறிவித்த வார்த்தையை கேட்டு அந்த நாட்டிலே உள்ள எல்லோரும் நோன்பு இருந்து ஜெபித்து மனம் மாறினார்கள். கடவுள் அவர்களுக்கு கொடுக்க இருந்த தண்டனையை விலக்கி கொண்டார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் நாம் மனமாற்றத்தோடு வருகிற பொழுது, அவருடைய அன்பு செயல்களை செய்கிற பொழுது நம்முடைய தவறுகளையெல்லாம் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை கொண்டாடுகிறார். எனவே நம்முடைய தவறுகளையெல்லாம் நாம் அறிவோம். அந்த தவறுகளிலிருந்து விடுதலை பெற்று இதோ இந்த திருவருகை காலத்திலே கடவுளுக்கு உகந்த செயல்களை செய்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக தயார் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த திரு வருகை காலத்தில் உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதியும். எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடியவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். இந்த கொடுத்த வாக்குறுதிகளை மீறாமல் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தைகளை வாழ்ந்து காட்ட இந்த நாளிலே ஆசீர்வதியும். பல நேரங்களிலே நாங்கள் பொய்யான வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இயேசுவே எங்களை மன்னிப்பீராக. இதோ இந்த நாளிலே
உம்முடைய அன்பு செயல்களை செய்ய ஆர்வத்தை தாரும். இயேசுவே, நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் தொட்டு குணப்படுத்துவீராக. இதோ இந்த வேளையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதிக்காக ஜெபிக்கிறேன். சமாதானத்தோடு இந்த பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அழைப்பை பெற்றவர்கள் ஆண்டவரே, அந்த அழைப்பிற்கேற்ற வாழ்க்கை வாழ உம்முடைய அன்பு பணியை செய்ய நீர் ஆசீர்வதி. இந்த வேளையிலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் இன்றே ஆசீர்வதியும். இதோ மனபாரத்தோடு மனவேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனங்களுக்கு நீர் ஆறுதலை, இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இன்றும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்மாக்களை நீரே உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவே, இந்த நாள் வெற்றியின், மகிழ்ச்சியின், ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய வேண்டும். இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் உம்முடைய திருவுளத்தின்படி நிறைவேற்றி கொடுத்து நீரே கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.